இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி இது பார்ட் 2. யாராவது பார்ட் 1 பார்க்காம டைரக்டா இங்க வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா ஈஸியா கனெக்ட் ஆகும். இல்லனாலும் கனெக்ட் ஆகும் படம் பார்த்தவங்களுக்கு. சோ பெட்டர் போய் அங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஆரம்பிக்கலாமா? நேத்தி விட்டதுல இருந்து எங்கப்பா விட்ட? ஃபர்ஸ்ட் இந்த பீஸ அடுத்து அண்ணனின் ஆணையின்படி நம்ம அமரன் 10 ரோசா அமுச்சு வச்சாரு. அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வரிசையா எல்லாரையும் வைன்னு போட்டுட்டு இருந்தா கதை டப்புன்னு முடிஞ்சிரும்ல. நாங்க 3 மணி நேரத்துக்கு மேல இழுத்துட்டு போனோம். அதனால பொண்டாட்டி எங்கன்னு தேடுறதுக்கு போயிருக்கார். அவங்க எங்கன்னு பார்த்தா புருஷன் செத்து போன வருத்தத்திலையும் போட்டு தள்ளினது மாணிக்கம் தான் அப்படின்றது தெரிஞ்ச வருத்தத்திலையும் திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிடுறாங்களா? இல்ல. அந்த வருத்தத்துல மெமரி லாஸ் ஆகி கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்டாங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. சொன்ன அடையாளம்லாம் கரெக்டா இருக்குதா? என்ன இந்த கஜினி சூர்யாக்கு கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. மத்தபடி குணாதிசயங்கள்லாம் சேம் தான். யார்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? அவங்கள பார்க்க போனாங்க ரங்கு. ஆனா அங்க போய் பார்த்தா ரங்கு யாருன்னே தெரியல. கிட்ட வராத அப்பாலே போ சாத்தானேன்ட்டு ஓடுறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மெமரி லாஸ் ஆச்சே. ஐயோ உனக்கு நான் எப்படி ஞாபகப்படுத்துவேன்? இடுப்புல சட்டி தலையில சட்டி புரியுதாடா? அவங்கள்ட்ட போய் சரி எல்லாத்தையும் மறந்துட்ட கழுத, ஒரே ஒரு தடவை மாமாவை பார்த்து டேய் சக்திவேல்னு கூப்பிடுறியே அப்படின்னு கெஞ்சுறாரு, கதறாரு, கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் காதுல விழவே இல்லை. இங்க பாரு, என்ன சக்திவேல்னு கூப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னு வைய, நான் போலீஸை கூப்பிடுவேன். பொண்டாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு முறைச்சு கேமராவை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ரங்கு. இப்ப போய் மாணிக்கத்தையும் அமரையும் போட்டு தள்ளுவாரா அப்படின்னு பார்த்தா வடிவம்மாவை பார்க்க போறாரு. இந்திராணி தான் போயிடுச்சே, வடிவியாவது கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரா? அப்படின்லாம் கேட்க கூடாது, இது தவறான செயல். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அங்க போய் இந்திராணி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவன் தூயின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஃபீலிங்ஸோட போயிட்டு இருக்கிறப்போ அசோக் செல்வன் அண்ட் கேங் சுத்து போட்டாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதே டயலாக நம்ம ராயப்பாவும் கேட்கிறாரு. எனக்கு 48 மணி நேரம் வேணுங்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும்? 48 மணி நேரம். பகுரு கடமட பாத்ரூம் போயிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்க, பேலன்ஸ் இருக்கிற ஒரு சில பீஸங்களையும் போட்டு தள்ளிட்டனா என்ன நீ அரெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி போ சட்டு புட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. இதுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா நம்ம இந்திராணி ஃபுல் போதையில ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு அழுக்கு, இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு இவங்க சொல்ல, நீ எனக்கானவன், எனக்காக தான் இந்த உலகத்துல பிறந்திருக்க அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல எனக்கு அவர் தான் எல்லாமே, என் ரங்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க, அவர் ஏன் உனக்கு, அவர் இங்க இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொம்ப அபச்சாரமா பேசிட்டு இருப்பாங்க. நீ எனக்குன்னு பிறந்தவன், கடைசி வரைக்கும் அப்படிதான். இதை கேட்ட நம்ம அமரு, உனக்கு அவர் தானே வேணும், போ என்ன நல்லா வேணுமோ எடுத்துட்டு போ, நான் எப்படி போறது, என்னதான் ஒரு மிருகம் கடிச்சு கொதறிடுச்சே அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு அமரு, இந்த மிருகத்தை நீ தான் மனுஷனா மாத்தணும், மாத்துவியா அப்படின்னு கேட்க, ரங்கு மேல இருந்த லவ் இப்ப அமரு மேல வந்துருச்சு. இந்த மிருகத்தை நீ தான் மனுஷனா மாத்தணும், எப்பவும் நீ கூட இருக்கணும், சரியா? அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? எப்பேற்பட்ட ரோல் பாத்தீங்களா நம்ம இந்திராணி என்கின்ற த்ரிஷாக்கு. சரி 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இப்பொழுது சதானந்து மர்கையா, அதனால அவங்க தங்கச்சி அவங்களோட பெரிய பையனை கூப்பிட்டு, மகனே இதான் சரியான சந்தர்ப்பம், வா எல்லாரையும் போட்டு தள்ளுரு அப்படின்னு கூப்பிட அவரும் களத்துல இறங்குறாரு. அடுத்து நம்ம ரங்கு அவரோட பெரிய அண்ணனான மாணிக்கத்தை தூக்கின்னு போய் பிரிட்ஜ் மேல இருந்து கீழே தள்ளி விட்டு அவரும் அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். இப்ப நம்ம அமரை ஏதாவது போட்டு தள்ளணும்ல, யார போட்டு தள்ளுறது? நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்க இடம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறானே இந்த கழுவா கிராதகன், அவனை போட்டு தள்ளிடுவோம். டேய் சின்ன வயசுல இருந்து என் கூடவே சுத்திட்டு எதுக்குடா அவன் கூட போய் சேர்ந்த, செத்து போ அப்படின்னு சுட்டு சாவடிச்சிடுறாரு. சோ இவருக்கு ஒரு பாயிண்ட். இப்ப மிஞ்சினது ரங்கு வெசஸ் அமரு. இப்ப அமரை போட்டு தள்ளுறதுக்காக வீட்டுக்குள்ள ஒரு வெடிகுண்டு செட் பண்றார் தம்பியை இழந்த அண்ணன். இன்னொரு பக்கம் என் கூட வா, ஊரை விட்டு எங்கேயா போயிடலாம். அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன், சேர்ந்தே சாவும் அப்படின்னு பாகுபலி கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி அமரு இந்திராணியை கூப்பிட்டுட்டே இருக்கார். இந்த பக்கம் என் கூட வா அப்படின்னு ரங்கு கூப்பிட்டு இருக்கார். நான் உன் குடியும் வரலன்னு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இதை கேட்ட அமரு, சரி போய் தொலை கழுத, நான் கிளம்புறேன் அப்படின்னு வண்டியை தூக்கிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தா பாம்பு வெடிச்சு போச்சு. இந்திராணியும் மர்கையா
யாரா கை தட்டது? யாரா கை தட்டது? கருத்து மாதிரி எதுவும் நடந்து வருது. இத பார்க்க போன ரங்கு பெரிய கான்கிரீட் கீழே ஊழ்ந்து கிடக்குறார். அப்ப வந்த போலீஸ் ஆபீசர், ஐயா பெரியவரே, நீங்க கேட்ட 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சே, அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதோட அடுத்த சீனுக்கு போயிடுச்சா, அப்ப அங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா? இது மணி சார் படம், நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருப்பார் மணி சார். என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இப்ப நம்ம ரங்கு கண்ணை திறந்து பார்த்தா ராயப்பா வீட்ல ஒரு ரூம்குள்ள படுத்து கிடக்கிறார். அவங்க பொண்டாட்டியே இவருக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க. அவங்க பொண்டாட்டியோ ஒரு பீடியாட்ரிஷியன், அவங்கள விட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்காரு. அவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா முதுகு கீஞ்சி குப்புற படுத்துட்டு இருந்தாலும் ஓட்ட வழியா தர தெரியுதுன்னா பாத்துங்களேன். பிரெயினுக்கு ஒன்னும் ஆகலையே. அப்பேற்பட்ட ஓட்ட அப்பவும் சாவலியா, அதை அப்படி இப்படின்னு தச்சு ஒரு வழியா காப்பாத்தி விட்டுறாங்க இந்த பேர் சொல்லாத பிள்ளை. அப்ப நீ யாரு அப்படின்ற கதையெல்லாம் கேட்கிறப்போ, சின்ன வயசுல நான் இப்படிதான் மிஸ் ஆனேன், எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ உன் பேர் சந்திராவா, உன் அண்ணன் பேர் என்ன அமரனா அப்படின்னு கேட்க, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டாலும் இவர் ஃபுல் அடிச்ச பயில்வான் ரங்கநாதன் மாதிரி உளறிட்டு இருப்பார். எத்தனை தடவை சொல்றது என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி பேசாங்கறானே? ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? பின்ன இத சொல்ல போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஊசியை போட்டு விட்டாங்க. அது சொடுக்கு போற நேரத்துல தூக்கம் வந்துருமா? போட்டா என்ன ஆகும்? இப்படி தூக்கம் வந்துரும். ஆனாலும் நம்ம ஆண்டவர் தூங்க மாட்டாரே. பிகாஸ் அவர் பாடி அம்மன் டிஎம்டி முறுக்கு கம்பிகளை விட ஸ்ட்ராங்கானது. சோ அவருக்கு மயக்கம் வரல. அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள். அந்த டைம் பார்த்து ஒரு சில ஆட்கள் வந்து அடிக்கிறாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். தம்பி செத்து போன துக்கத்துல ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு, அவரோட ஆளுங்க. இந்த பக்கம் சக்தி வேலை புடிச்சு வச்சு அடிக்கிறாங்க, அந்த பக்கம் அமரன். ரெண்டு பேருமே எப்படியோ தப்பிச்சு வந்துருவாங்க. ஃபைனலி ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. A few minutes later. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம ரெண்டு பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். அந்த கேப்ல எங்க அப்பாவை ஏன் கொன்னீங்க அப்படின்னு அமரன் கேட்க, நான் கொல்லல, எங்க அண்ணன் தான் கொன்னான், உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, அதோ வருது பார், அதான் உன் தங்கச்சி சந்திரா, சொன்ன மாதிரி உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ஏகப்பட்ட அடி வாங்கின அமரன் பிகாஸ் அவர் ரங்கு கிடையாதுல்ல. ஒருவேளை ரங்கா இருந்தா பாடியை 2 பொளந்து போட்டாலும் மேக்னெட் மாதிரி ஒட்டி மறுபடியும் உயிரோட வருவார். இவர் அமரன் நானே எப்படி வருவார்? அதான் செத்து போயிட்டார். லாஸ்டா சந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கோம். அப்ப சந்திராவோட மைண்ட் வாய்ஸ் யாரும் சொல்லல. ஏன்னா அது சொன்னா இன்னொரு 2-3 மணி நேரம் சேர்ந்து போயிருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், டேய் கடங்கார பாவி, இத்தனை நாள் சஸ்பென்ஸோடவே இருந்துச்சுல, இப்ப யாரு உன்னை அண்ணனோட சேர்த்து வைக்க சொன்னதே? அதுவும் சாவ போற நேரத்துல சேர்த்து வச்சிருக்கிற, இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். ஏய் உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட் அப்படின்றத கொஞ்சம் லென்த்தா சொல்லியிருப்பார் மணி சார். நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். இப்பொழுது ரங்குவை தவிர்த்து எல்லாருமே அவுட். ஃபைனலி இதோட முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா முடிக்க மாட்டேனே, இன்னும் இழுப்பேன் அப்படின்னு லாஸ்டா ஒரு சீன் வச்சார். ஐயோ சாமி, அந்த துப்பாக்கியால எங்களை ஒரே சுடா சுட்டு கொன்று. அங்க தன்னோட பேருனான சக்திவேல, டேய் இவனே, ஐயோ இவன் பேரு மறந்து போச்சே, என் பேரு சக்திவேலு பாட்டியே, டேய் சக்திவேலு எல்லாரையும் சாப்பிட வர சொல்ல அப்படின்னு சொல்ல, அப்பா என் பொண்டாட்டி ஃபைனலி என்ன டேய் சக்திவேல்னு கூப்பிட்டுருச்சு, வாங்க எல்லாரும் சேர்ந்து சோறு திம்போம் அப்படின்னு போறார். இத்துடன் படம் முடிந்தது. இந்த டேய் சக்திவேலு அப்படின்னு கூப்பிடணுன்றதுக்காகவே இவருக்கு ஒரு பொண்ணை வச்சு, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வச்சு, லவ் பண்ணதுக்காக ஒரு கல்யாணத்தை வச்சு, அந்த கல்யாணத்தினால ஒரு குழந்தைய வச்சு, அந்த குழந்தைக்கு சக்திவேல்னு பேரை வச்சு, அந்த சக்திவேல டேய் சக்திவேல்னு கூப்பிட வச்சு போட்டாங்க பாருங்க பெரிய சைஸ் மிளகா பஜ்ஜி. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 20% ஆஃப் மக்கள் இருக்காங்கல்ல, இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அது கண்டிப்பா 100% மாறி இருக்க வேண்டியது. நிறைய கட் ஷாட் பண்ணியிருந்தா அண்ட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தா, ரங்குக்கும் இந்திராணிக்குமான அந்த கெமிஸ்ட்ரி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ரங்குக்கும் அபிராமிக்கும், சாரி அவங்க பொண்டாட்டி பேர் என்ன, எனக்கு என்னடா தெரியும், ஜீவா, அவங்களுக்குமான கெமிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனா ஊருக்குள்ள 1000 பொண்ணு இருக்கிறப்ப எனக்கு ஏன் ஜெஸியை பிடிக்கணும் அப்படின்னு VTVல கேட்ட மாதிரி இங்க ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இவர்கிட்ட இருக்கிற காசு பணம் அழகுக்கு 1008 பொண்ணுங்க வரும். அதை விட்டு எதுக்கு இந்த இந்திராணியை சூஸ் பண்ணாரு? அதுவும் சுகர் பேபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேல ஒரு லவ் வருது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தா, அண்ட் அந்த மலை மேல இருந்து உழுந்து அசால்ட்டா ஏஞ்சி வந்தாரு, அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலி திங்க் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் ஏற்கனவே நம்ம செக்கச்சவந்த வானமும் பார்த்ததுனால அந்த 20% ஆஃப் மக்களுக்கு மட்டுமே பிடித்தமான படமா இருக்கு இது. பட் அந்த 80% மக்களோட நிலைமை இப்ப என்ன தெரியுமா? இதுல பரிதாபம் யாரு தெரியுமா? நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் தான் உன்னை தமிழ் சினிமால இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன், அதனால நான் என்ன படம் எடுத்தாலும் நீ தான் மியூசிக் போடணும் அப்படின்னு கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே அவர் எடுக்கிற படம் எல்லாத்துக்கும் இவரையே மியூசிக் போட வச்சு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்தது கூட ஓகே.
ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். அவருக்காக உசுர கொடுத்து ஒரு சில பாடல்கள்லாம் போட்டிருக்காரு. அப்போ ஒரு மனிதாபிமானத்தோட என்ன பண்ணணும்? அந்த முத்தமழை சாங் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, அந்த பாட்டையாவது வச்சு விட்டுருக்கணும்ல ஒரு ஓரமா. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. இந்த சுகர் பேபி பாட்டெல்லாம் தூக்கி விட்டு இப்ப இந்திராணி ஒரு மிகப்பெரிய பாடகின்றதை இங்க சொல்லி ஆகணுமா? பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா. பாவம் நம்ம யார் பாட்டை ஃபுல்லா நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு படத்துல வைக்காம எப்படி கழட்டி விட்டாரு பாத்தீங்களா? நீ போகாடார போய் சொல்ற சாமி கண்ண குத்தும். உன் மூஞ்சில கண்ணு தான் பெருசா இருக்கு, சாமிக்கு ரொம்ப ஈஸி. சரி, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். நிறைய பேர் கேட்டதுனால மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம். மத்தபடி எனக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. உங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க உங்க டேஸ்ட்? ச்சே, ரசனையே கிடையாது. இந்த படத்தை போய் நல்லா இல்லன்னு சொல்றீங்களே, ஏன் நீங்க ஒரு படம் எடுங்க பாப்போம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, மனசாட்சியே இல்லாம நல்லா இல்லன்னு சொல்றாங்கப்பா. பேட் மக்கள். இவரை நம்பாதீங்க. இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகை. அதுலயும் எனக்கு இந்த படத்துலயே ரொம்ப பிடிச்சதுன்னா தெரியுமா, பாம்பேல இருப்பாங்க தெரியுமா த்ரிஷா, அப்போ ஒரு காஸ்டியூம் போட்டு ஆடுவாங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டுவிட்டு, ஒருவேளை மனசு விட்டு கலகலன்னு சிரிச்சிருந்தீங்கன்னா நல்ல சிரிப்பா இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு முடிஞ்சா 4 பேர்கிட்ட சொல்லி விடுங்க. உங்க புண்ணியத்துல நாங்களும் வாழ்ந்துட்டு போறோம். இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு, பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றதை நாங்க சொல்லவா வேணும்? கமெண்ட் செக்ஷன் உங்களோடது. என்ஜாய். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.